கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜாலக் கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 4. கிருஷ்ணராவ் தான் கோரிய எண்ணுள்ள எந்திரத்திலிருந்து யாரது என்ற கேள்வி வந்ததும், இந்திராபாய் அம்மாள் இருக்கிறார்களா? சரி சரி, நான் தான். இப்பொழுதுதான் உன்னிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அதில் உன் தந்தையின் மரணத்தை பற்றி நான் செய்யும் முயற்சிகள் அதை கண்டுபிடிப்பதற்கு அனுகூலமாக இருப்பதற்கு பதிலாக இடையூறாக இருக்கும் என்று நீ தீர்மானித்து விட்டதாகவும், ஆகையால் நான் இனி பதில் பிரவேசிப்பது உனக்கு விருப்பமில்லை என்றும், அவ்விஷயமாக நான் உன்னை நேரில் காண வரலாகாது என்றும் எழுதியிருக்கிறது. நீ அப்படி எழுதினாயா என்று கேட்டான். அதற்கு பதில், ஐயோ, இல்லவே இல்லை. நான் உமக்கு எத்தகைய கடிதமும் எழுதவே இல்லை என்று வந்தது. இதை கேட்டதும் கிருஷ்ணராவின் முகத்தில் மிக்க பிரகாசம் உண்டாயிற்று. ஆனால் வியப்பும் உண்டாயிற்று. அவன் மறுபடியும், இந்திராபாய், இது அந்த முஷ்டிகரத்தின் ஒரு புது தந்திரமே. நான் இதோ வருகிறேன் என்று கூறினான். கிருஷ்ணராவ் அதன் பிறகு நின்று என்னமோ சற்று சிந்தித்தான். உடனே அவன் முகக்குறியால் அவன் மனதில் ஏதோ ஒரு முடிவான தீர்மானம் கொண்டான் என்று தோன்றியது. உடனே அவன் கண்களில் ஒருவித பிரகாசம் தோன்றியது. மறுநிடம் அவன் அங்கிருந்த ஒரு பெட்டியை திறந்தான். அப்பெட்டியில் என்ன இருக்கிறது என்று ஜெகதீசன் அறிவான். அப்பெட்டியில் பலவிதமான கருவிகள் இருக்கின்றன. கள்ளர்கள் புதிதாக சாத்திர பயிற்சியால் கண்டுபிடித்த கருவிகளும், கள்ளரை பிடிப்பதற்கு உளவரியும் புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளும், வேறு சில அபூர்வமான கருவிகளும் அப்பெட்டியில் இருக்கின்றன. ஜெகதீசன் கிருஷ்ணராவையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். கிருஷ்ணராவ் தேகத்தில் குத்தி மருந்தேற்றும் ஒரு விதமான பீச்சாங்குழலையும் ஒரு சிறு புட்டியையும் எடுத்து ஜேபில் வைத்துக்கொண்டு, இதுகாரம் இல்லாத வழக்கமாக ஜெகதீசனையும் கூட அழைக்காமலேயே துரிதமாக ரசாயன சாலையிலிருந்து வெளிப்பட்டான். இவனை இப்படி நடக்கும்படி நாம் விட்டு விடுவதா என்று எண்ணிக்கொண்டு கிருஷ்ணராவ் துரிதமாக கதவை மூடிக்கொண்டு சென்ற போதிலும் தானும் விடாது அவன் பின்னால் தொடர்ந்தான். அச்சமயம் மூன்றாவது ஒரு மனிதன் அவன் நடவடிக்கையை பார்த்திருப்பானாயின் மிக்க கேடான நடக்கையே கருதியிருப்பான். ஆனால் ஜெகதீசனோ துரிதமாக அவனை பின்தொடர்ந்து அவன் தங்கராஜ பிள்ளை வீட்டின் அருகில் செல்லும் பொழுது தானும் அவன் அருகில் போய் சேர்ந்து விட்டான். ஜெகதீசனும் கிருஷ்ணராவும் வீட்டின் அருகில் செல்லும் பொழுது வீட்டிற்குள் இன்னொரு ஆள் செல்வதை கண்டார்கள். அவன் பெரியசாமி பிள்ளையே என்று இவர்கள் அறிந்தார்கள். இவர்கள் போய் கதவை தட்டிய பொழுது சின்னசாமி வந்து திறந்தான். இவர்கள் தமது எஜமானியின் நன்மைக்காக வருகிறவர்கள் என்று அவன் இப்பொழுது தெரிந்து கொண்டிருப்பதால் ஒன்றும் கேட்காமல் இவர்களை உள்ளே விட்டு விட்டான். இவர்கள் இந்திராபாயின் அறைக்கு செல்லும் பொழுது அவளும் பெரியசாமி பிள்ளையும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் அறைக்குள் நுழையும் பொழுது பெரியசாமியை நோக்கி, என் கையொப்பத்தை அற வைத்து என் எழுத்து போல அப்படியே கடிதம் எழுதி கிருஷ்ணராவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதில் நான் கிருஷ்ணராவை என் தந்தையின் மரணத்தை பற்றிய விஷயத்தில் பிரவேசிக்க வேண்டாம் என்று கூறுவதாக வரைந்திருக்கிறார்கள். எனக்கோ அத்தகைய சங்கதி ஒன்றுமே தெரியாது என்றாள். அதற்குள் இவர்கள் இருவரும் உள்ளே வருவதைக் கண்டு அவள் அச்சங்கதியை விட்டுவிட்டு இவர்களை அவளோடு சந்தோஷமாக வரவேற்றாள். கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் பெரியசாமி பிள்ளையிடம் கை குலுக்கிக் கொண்டார்கள். இந்திராபாயின் அத்தையே அங்கிருந்தாள். பெரியசாமி பிள்ளை கிருஷ்ணராவை நோக்கி, இதுதான் இவ்விஷயத்தின் முடிவான இல்லை. இந்திராபாய் இப்பொழுதுதான் அதை பற்றி கூறிற்று என்றான். கிருஷ்ணராவ் ஆம் என்று கூறிவிட்டு தன் ஜேபிலிருந்து கடிதத்தை எடுத்து, இந்திராபாய், இதோ இதுதான் எனக்கு வந்த கடிதம் என்று அதை அவள் கரத்தில் அளித்தான். இந்திராபாய் அக்கடிதத்தை வாங்கி நிதானமாக வாசித்து பார்த்து மிக்க வியப்படைந்து, இது முழுமையும் என் கையெழுத்தே அன்றி நான் கூறுவேன். கையொப்பமும் என்னுடையதே அன்றி நானே நம்பத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் கடவுளறிய நான் அதை எழுதவில்லை என்றாள். கிருஷ்ணராவ் அக்கடிதத்தை அவள் கரத்தில் இருந்து வாங்கிக் கொண்டு அதையும் அவள் முகத்தையும் மாறி மாறி 2 நிமிடங்கள் பார்த்தான். இடையில் ஒருவரும் பேசவில்லை. கிருஷ்ணராவ் எதையோ கூற கருத்தில் கொண்டு தடுமாறுகிறவன் போல 2 நிமிடங்கள் தயங்கிய பிறகு, இந்திராபாய், நான் உன் அறையை பார்க்க அனுமதிப்பாயா என்றான். இந்திராபாயின் அத்தையாகிய ஜீவாம்பாள் கிருஷ்ணராவ் கூறியதை கேட்டு முகத்தை சுளித்துக் கொண்டான். அச்செய்கை கிருஷ்ணராவுக்கும் ஜெகதீசனுக்கும் வியப்பாகவே இருந்தது. ஆயினும் ஒன்றும் கூறாமல் மிக்க மௌனமாக இருந்தார்கள். இந்திராபாய் தடையென்ன என்று கூறி அவர்களை தன் அறைக்கு அழைத்துச் சென்றாள். அந்த அறை நன்றாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்ததோடு அதில் வசிக்கும் கன்னிகையின் சுத்தியையும் நாகரிகத்தையும் ஒழுங்கான நடவடிக்கைகளையும் நன்றாக பிரகாசிக்க செய்தது. கிருஷ்ணராவ் சற்று நேரம் அறையின் மத்தியிலிருந்து நாற்புறங்களிலும் கீழும் மேலும் நிதானமாக உற்று நோக்கினான்.
பிறகு அவளுடைய மஞ்சத்தின் தலைப்புறத்திற்கு அப்பால் கீழே குனிந்து பளபளவென்று பிரகாசிக்கும் ஏதோ சில சிறு பொருட்களை எடுத்து தன் உள்ளங்கையில் வைத்து பார்த்தான். ஜெகதீசன் அவன் அருகில் சென்று அவன் கரத்தில் இருந்தவற்றை பார்த்த பொழுது காலை சூரிய ஒளியில் அவை பளபளவென்று ஜொலித்தன. உற்று பார்த்த பொழுது அவை சிறு கண்ணாடி துண்டுகள் என்று தெரிந்தது. கிருஷ்ணராவ் அத்துண்டுகளை எல்லாம் ஒன்றோடொன்று சேர்த்து பொருத்தி பார்த்து சற்று நேரம் என்னவோ சிந்தித்தான். பிறகு அவற்றை நாசியருகில் கொண்டு போய் முகர்ந்து பார்த்தான். உடனே என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு அக்கண்ணாடி துண்டுகளை எல்லாம் ஒரு கடிதத்தில் வைத்து மடித்து பத்திரமாக தன் ஜேபியில் வைத்துக்கொண்டு நேராக சாளரத்தின் அருகில் சென்று அதை சோதிக்கத் தொடங்கினான். சற்று நேரம் பார்த்துவிட்டு இதோ பார் என்றான். ஜெகதீசன் உடனே அதன் அருகில் சென்று பார்த்த பொழுது சாளரத்தின் உட்பக்கம் இருக்கும் தாழ்பாலுக்கு அருகில் வெளியிலிருந்து ஒரு ஆயுதம் நுழைக்கப்பட்டது போன்ற குறி நன்றாக தெரிந்தது. கிருஷ்ணராவ் சற்று தெரிந்து சிந்தித்து உடனே இந்திராபாயை நோக்கி, தயவு செய்து உன் புயத்தை காட்டுகிறாயா என்றான். இந்திராபாய் மறுவினாடி தன் புயத்தின் மேலிருந்த சட்டையை விலக்கி காட்டினாள். கிருஷ்ணராவ் மரியாதையோடு குனிந்து அவள் பருத்த அழகிய புயத்தை உற்று நோக்கினான். புயத்தில் ஒரு இடத்தில் சிறிய ஒரு கருப்பு புள்ளி போலவும் அதை சுற்றி சிறிய வட்டமாக தசை சிவந்து கன்றி போனது போலவும் இருந்தது. அந்த இடத்தில் தொட்டால் புண் போல் இருந்தது. கிருஷ்ணராவ், இதோ இங்குதான் பீச்சாங்குழலால் குத்தப்பட்டது என்றான். கிருஷ்ணராவ் இந்திராபாயின் புயத்தை நன்றாக சோதித்த பின் தனக்கு வந்த கடிதத்தை மறுபடியும் ஜேபியில் இருந்து எடுத்து மேசை மேல் எறிந்துவிட்டு அவன் முகத்தை உற்று நோக்கி, இந்திராபாய், இக்கடிதத்தை நீயே எழுதினாய். ஆனால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மாய விழிப்பில் இருக்கும் பொழுதே எழுதினாய் என்றான். இதை கேட்டதும் யாவரும் மிக்க வியப்போடு என்ன என்று அவனை நோக்கினார்கள். கிருஷ்ணராவ், நான் கூறுவது உண்மையே. மேற்கு நாட்டில் ஒரு வைத்தியன் ஒருவித மருந்து கண்டுபிடித்திருக்கிறான். அதை நித்திரை செய்யும் ஒருவர் தேகத்தில் பீச்சாங்குழலால் அளவுப்படி ஏற்றிவிட்டால் சற்று நேரத்திற்குள் அது நரம்புகளில் ஏறிவிடும். பிறகு அவர்களை எழுப்பினால் விழித்துக் கொள்வார்கள். அப்பொழுது பயப்படுத்தி எந்த காரியத்தையும் செய்யும்படி செய்து அம்மருந்தின் வேகம் அடங்குவதற்குள் மறுபடியும் படுக்க வைத்துவிட்டால் பழையபடி நித்திரை போய்விடுவார்கள், அல்லது மருந்தின் வேகம் ஒழிந்ததும் சாதாரண விழிப்பிற்கு வந்து விடுவார்கள். ஆனால் நடந்த சங்கதி கொஞ்சம் கூட நினைவில் இராது என்றான். அச்சமயம் வெளியில் கூடத்தின் வாயிற்படி அருகில் இருந்து பார்த்திருந்தால் அவ்வீட்டு வேலைக்காரனாகிய முனியன் அங்கு நின்றிருந்து அச்சமயம்தான் திரும்பி செல்வதை கண்டிருக்கலாம். கிருஷ்ணராவ் கூறியதை கேட்டதும் ஜெகதீசன், இதென்ன அதிசயம் என்றான். கிருஷ்ணராவ், உண்மையே. இப்பொழுது இந்திராபாய் மட்டும் தயவு செய்து எனக்கு அனுமதி அளித்தால் இரவு நடந்த விஷயங்களை எல்லாம் மறுபடியும் நினைவிற்கு வரச் செய்து அவள் வாக்கினாலேயே யாவையும் கூறச் செய்வேன். ஆனால் இந்திராபாய், நான் மறுபடியும் உன் புயத்தில் ஒரு மருந்தை ஏற்ற நீ சம்மதிக்க வேண்டும். ஆனால் அதனால் உனக்கு எவ்வளவு எல்லளவும் கெடுதியேனும் நேராது என்பதற்கு நான் பொறுப்பு என்றான். உடனே முன்னால் கல்லில் கட்டப்பட்ட கடிதத்தை கண்டபொழுது இந்திராபாயும் கிருஷ்ணராவும் எவ்வாறு ஒருவரையொருவர் நோக்கினார்களோ அவ்வாறே இப்பொழுதும் நோக்கினார்கள். இந்திராபாய் கிருஷ்ணராவின் அருகில் சென்று நின்றாள். அவள் முகக்குறியால் அவள் அவனை பூரணமாக நம்புகிறாள் என்று புலப்பட்டது. அவள் அத்தகைய ஜீவாம்பாள். இந்திரா, நீ இதற்கு சம்மதிக்கலாகாது என்றாள். அக்கன்னிகை, அப்படியல்ல, இதை சோதித்தே தீர வேண்டும். கெடுதி நேராதென்ற வரையில் அஞ்ச வேண்டிய காரணமில்லை என்றாள். 2 நிமிடங்களில் இந்திராபாய் கிருஷ்ணராவ் கூறியபடி ஒரு சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டாள். கிருஷ்ணராவ் ஜீவாம்பாளை நோக்கி, அம்மா, ஒரு புகனியில் நீரும் ஒரு குட்டையும் கொண்டு வா என்றான். அம்மாது இப்பொழுது இந்திராபாயின் பிரியம் போல இசைந்து விட்டதால் துரிதமாக சென்று அவற்றை கொண்டு வந்தாள். கிருஷ்ணராவ் நீரில் ஒரு மருந்தை கரைத்து அஜலத்தால் இந்திராபாயின் புயத்தை முன்பு மருந்தேற்ற குத்தப்பட்ட இடத்திற்கு மேல் கழுவி துடைத்துவிட்டு தான் கொண்டு வந்திருந்த பீச்சாங்குழல் போன்ற கருவியை எடுத்து தன்னிடம் சிறு புட்டியில் இருந்த திராவகத்தில் சில துளிகள் அதற்குள் விட்டு அக்கருவியின் நுனியிலிருந்த ஊசியை அவள் புயத்தில் கொஞ்சம் சொருகி அவ்வழியாக மருந்தை ஏற்றிவிட்டு கருவியை எடுத்துக்கொண்டு ஊசியால் உண்டான துவாரத்தில் விரலை வைத்து அழுத்திவிட்டு, நீ பேசாமல் படுத்திரு என்றான். அதன் பிறகு கிருஷ்ணராவ் ஜெகதீசன் முதலியவர்களை நோக்கி, மருந்து வேலை செய்ய தொடங்க சற்று நேரம் செல்லும். கள்ளன் இதற்கிடையில் ஊசி குத்தும் போதே ஒரு சமயம் இவள் கூச்சலிட்டு விட்டால் மோசமாகும் என்று எண்ணி முன்னே ஸ்மரணை செய்துவிடச் செய்யும் ஒரு பாஷான புகையை இவள் நாசி வழியாக ஏற்றிவிட்டு பிறகு வேலை செய்திருக்கிறான். அப்புகை அல்லது ஆவி போன்ற மருந்து 2 புறங்களிலும் மூடப்பட்ட மெல்லிய கண்ணாடி குழல்களில் அடைக்கப்பட்டு விற்கப்படுகிறது. இப்பொழுது இரவு நடந்திருக்க வேண்டிய சம்பவம் இவ்வாறென நான் ஏறக்குறைய கூறுகிறேன், கேளுங்கள். இரவு முகமுடி அணிந்த அக்கள்ளன் வீதியில் மறைவாக நின்று பார்த்து கொண்டே இருந்தான். உள்ளே இங்கே இந்திராபாய்
தன் தந்தையின் மரணத்தால் நேர்ந்த துக்ககரமான சம்பவங்களால் களைத்து போய் அத்துயரை மறைக்க ஏதேனும் வாசிக்கவோ அல்லது வேறு வேலை செய்யவோ முயன்றாள். பிறகு எப்படியோ நித்திரை போய்விட்டாள். அச்சமயம் அந்த முஷ்டிகை சாளரத்து அருகில் வந்து அதை மெதுவாக திறந்துவிட்டு இவள் நன்றாக நித்திரை போகிறாளா என்று சற்று நிதானித்தான். பிறகு மெதுவாக அடிமேல் அடி எடுத்து வைத்து இவள் படுக்கை அருகில் வந்து முகத்தை சற்று நோக்கினான். மறுநிமிடமே அவன் தன் ஜேபியில் இருந்த சிறிய கழுத்தையுடைய ஒரு கண்ணாடி குழலை எடுத்தான். அதில் ஸ்மரணையை போக்கும் அந்த பாஷான புகை இருக்கிறது. அப்புகையை வெளியிட அதன் கழுத்தை உடைத்து விட வேண்டும். அவன் அதை உடைத்த பொழுதுதான் எனக்கு அங்கு அகப்பட்ட கண்ணாடி துண்டுகள் கீழே விழுந்தன. அவன் உடனே தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு தன் நாசியையும் வாயையும் கரத்தால் மூடிக்கொண்டு தன் மற்ற கரத்தில் இருக்கும் புகையை அவள் மூக்கில் ஏற்றினான். உடனே அவளுக்கு ஸ்மரணை போய்விட்டது. ஆனால் அம்மருந்தின் குணம் 2-3 நிமிடங்களை வேலை செய்யும். அவன் காரியத்திற்கு அதுவே போதும். அவன் பாஷான புகையில் இருந்த காளிப்புட்டியை ஜேபில் வைத்துக்கொண்டு தன்னிடமிருந்த பீச்சாங்குழல் போன்ற கருவியை எடுத்ததில் மாய விழிப்பு உண்டாக்கும் மருந்தை விட்டு அவள் புயத்தில் ஏற்றிவிட்டான். அது எப்படி அவனுக்கு கிடைத்ததோ பெரும்பாலும் எந்த வைத்தியசாலையில் இருந்தேனும் கொண்டு வந்திருப்பான். அதை பிறகே ஆராய்ச்சி செய்ய வேண்டும். மருந்தை ஏற்றியதும் கருவியை ஜேபில் வைத்துக் கொண்டான். இப்பொழுது அம்மருந்து வேலை செய்ய தொடங்க சற்று நேரமாகும். அதனால் அவன் அவசரப்பட வேண்டியதில்லை. பிறகு இந்திராபாயை எழுப்பினான். அவள் விடையளிக்காமல் கண் விழித்து பார்த்திருப்பாள். உடனே திடுக்கிட்டு திகில் அடைந்திருப்பாள். முஷ்டிகை பெரும்பாலும் தன் கரத்தில் ஒரு கை துப்பாக்கியை பிடித்து அவள் முகத்திற்கு நேராக நீட்டியபடி அவள் அருகில் குனிந்து கொண்டிருந்திருப்பான். வாயை திறந்தால் சுட்டு விடுவேன் என்று பயமுறுத்தியிருப்பான். உடனே எழுந்திரு என்று கூறியிருப்பான். இந்திராபாய் நடுங்கிக் கொண்டே எழுந்திருந்தாள். அதன் பிறகு முஷ்டிகை இவளை மாடியை விட்டு கீழே இறங்கி சொல்லியிருப்பான். அவள் இறங்கும் பொழுது கூடவே சென்று அத்துஷ்டன் தீபங்களை அணைத்து விட்டிருப்பான் என்றான். யாவரும் மிக்க ஆவலோடு அவன் கூறும் அதிசய சம்பவங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அச்சமயம் கிருஷ்ணாராவ் இந்திராபாயை நோக்கினான். அவள் கண்களை மூடிக்கொண்டிருந்தாள். இந்நேரம் நாம் ஏற்றிய மருந்து வேலை செய்ய தொடங்கிவிட்டிருக்கும் என்று அவன் புத்திக்கு புலப்பட்டது.